இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிப்ரவரி மாசத்தினுடைய கடைசி நாளில வந்திருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய 2 மாசத்தை நம்ம தாண்டி வந்துட்டோமே. எத்தனை அழகாக நம்மை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை ஆச்சரியமான பாதையை நம்மை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை கிருபைகளோடு நம்மை நடத்தி கொண்டு வந்தார். 1 கொரிந்தியர் 16:23 இயேசுவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்ற வாழ்த்துக்களை நாம் கேட்கிறோம். The grace of our Lord Jesus Christ be with you. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அவருடைய கிருபை இருந்ததுனால தான் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை நாம் சந்தித்திருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை சுமந்து கொண்டு வந்தது. அவருடைய கிருபை நம்மை தேற்றியது. அவருடைய கிருபை நம்மை புதிய பாதைக்குள் வழிநடத்தியது. அவருடைய கிருபை நாம் எழுந்து நிற்கக்கூடிய பலத்தை நமக்கு தந்தது. விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய பலத்தை நம் ஆண்டவர் தானே தந்தார். அந்த கிருபை தான் இன்னைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துக்களை நாம் பெறுகிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த 2 மாதங்கள் மட்டுமல்ல, இனி வரப்போகிற புதிய மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளுமே, வரப்போகிற நாட்கள் ஒவ்வொன்றிலுமே அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. நிச்சயமாய் அவரை நம்பி வந்த பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் நினைவு கூறுகிற ஆண்டவர். கிருபைகளை நான் நம்மை சுமந்து கொள்ளுகிற ஆண்டவர். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாருல, உன்னுடைய பலவீனம் எனக்கு என்னன்னு தெரியும், உன்னுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருக்குதுன்னு சொன்னாரே. அந்த ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தா போதும். இந்த மாதத்தினுடைய கடைசி வரை நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நம்மை நடத்த அவரால் முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். இந்த மாதத்தினுடைய ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து 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 ஆண்டவருக்கு துதிகளை நாம் ஏறெடுப்போம். அவர் நமக்கென்று வைத்த திட்டங்கள் நிறைய பெற்றது. ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து கிருபைகளினால் நம்மை முடிசூட்டுவார். ஆச்சரியமான பாதைகளை நடத்துவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை கூட காணும்படியான பலத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக என்ற வாழ்த்துக்களை திருமறையில் வாசிக்கிறோமே. நீர் எங்களை கிருபையினால் நிரப்பும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய கிருபை நிறைவாய் வெளிப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் காத்த ஆண்டவர் இந்த கடைசி நாளிலும் உம்முடைய கிருபை எங்களை சுமந்து கொண்டு செல்வதை உணரக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும். கண்ணீர், கவலை, போராட்டங்கள் எல்லாம் நீக்கி சமாதானத்தை தந்து தாண்டி செல்லக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.